ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஆஃப்டர் லாங் டைம் உங்களை மீட் பண்ணுறது ரொம்ப மகிழ்ச்சி. இலங்கையில் இருக்கிற 9 மாகாணங்களையும் எவ்வாறு இலகுவாக ஞாபகம் வச்சுக்கொள்ளலாம் என்பதை தான் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிரதான 4 திசைகளை நம்மளுக்கு தெரிஞ்சிருந்தாலே 4 மாகாணங்களும் நம்ம இன்னும் காணக்கூடியதாக இருக்கும். வடக்கு, கிழக்கு, தெற்கு, மேற்கு. ஸோ சென்டர் பாயிண்ட் நடுப்பகுதியில் இருக்கிற மத்திய என்று சொல்லுவோம். அப்போ மத்திய மாகாணம். ஸோ 5 மாகாணங்கள் சரி. அதை தொடர்ந்து வடக்குக்கும் மத்தியக்கும் இடைப்பட்டது வடமத்திய மாகாணம். அதை தொடர்ந்து மேற்குக்கும் வடக்குக்கும் இடைப்பட்டு ஒரு மாகாணம், அதை வடமேற்கு மாகாணம், வடமேல் மாகாணம் சொல்வோம். ஸோ அதுக்கு தொடர்ந்து ஊவா மாகாணம், அடுத்து சப்ரகமுவ மாகாணம். இந்த திசைகளை கொண்டு எல்லா மாகாணங்களையும் இனம் காணக்கூடியதாக இருக்கும், ஊவா சப்ரகமுவ மாகாணங்களை தவிர. இது ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். எவ்வாறு இருந்தாலும் நம்ம எழுதும் போது அதை வடக்கு, கிழக்கு, தெற்கு, மேற்கென்று எழுதுவது சொல்வதை விட வட மாகாணம், கிழக்கு மாகாணம், தென் மாகாணம், மேல் மாகாணம், மத்திய மாகாணம், வடமத்திய மாகாணம், வடமேல் மாகாணம், ஊவா மாகாணம், சப்ரகமுவ மாகாணம் என எழுதும் போது அது சரியான முறையிலாக அமையும். ஸோ நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக அந்த திசைகள் மூலியமாக மாகாணங்களை இலகுவாக ஞாபகப்படுத்தலாம் என்று நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பை பாய்.